1986 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் ஒரு விமானம் மும்பையிலிருந்து நியூயார்க்கிற்கு பயணித்தது. அதில் இந்தியர்கள், ஜெர்மானியர்கள், பாகிஸ்தானியர்கள் மற்றும் அமெரிக்கர்கள் என பலர் பயணித்தனர். அதிர்ச்சியூட்டும் வகையில் கராச்சியில் அந்த விமானம் நிறுத்தப்பட்டிருந்த போது அது கடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. விமான நிலைய பாதுகாப்பு காவலர்களின் சீருடையில் அணிந்திருந்த ஆயுதமேந்திய பயங்கரவாதிகள் 4 பேர் விமானத்தின் உள்ளே நுழைந்தனர் மற்றும் விமானத்தின் கட்டுப்பாட்டை தங்களில் வசப்படுத்த தானியங்கி துப்பாக்கிகளை கொண்டு கண்மூடித்தனமாக சுட்டனர். பயணிகள் விமானத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் பயத்தில் அலறினர். 23 வயதான நீர்ஜா பானட் அவ்விமானத்தில் மூத்த உதவியாளராக இருந்தார். பயங்கரவாதிகளை பார்த்ததும் நீர்ஜா சமயோஜிதமாகவும் வீரத்துடனும் செயல்பட்டார். அவ்வேளையில் பயங்கரவாதிகளில் ஒருவர் விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளின் பாஸ்போர்ட்டையும் தங்களிடம் ஒப்படைக்கும்படி கூறினார். பயங்கரவாதிகள் அமெரிக்க பயணிகளை குறிவைக்கிறார்கள் என்பதை நீர்ஜா பானட் புரிந்து கொண்டு ஒரு தெளிவான முடிவை மேற்கொண்டார். அவர் அவர்களுடைய பாஸ்போர்ட்டுகளை எடுத்து யாரும் பார்க்காத நேரத்தில் அவற்றை ஒரு குப்பை தொட்டியில் போட்டார். அவரது புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாக 41 அமெரிக்க பயணிகள் காப்பாற்றப்பட்டனர். மேலும் பயணிகளை அவசர வழியாக வெளியேறி தப்பிக்க வைத்துக் கொண்டிருந்த போது நீர்ஜா தீவிரவாதிகளால் சுடப்பட்டார். 3 குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அவர் எடுத்த முயற்சியில் தீவிரவாதிகளின் துப்பாக்கியில் இருந்து அவர்களை நோக்கி வந்த தோட்டாக்களை தனது உடலில் வாங்கிக் கொண்டார். ஒரு படைத்தலைவனுக்கு உள்ள அத்தனை அம்சங்களும் இப்பெண்மணிக்கு இருந்துள்ளது. அதனால் அவரின் வீரச் செயலுக்காகவும் தியாகத்திற்காகவும் இந்தியாவின் உயரிய விருதான அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டது. மிகச்சிறிய வயதில் அசோக் சக்ரா விருது பெற்று வரும் இவரை மும்பையின் காட்கோபரில் இவருக்காக நினைவில்லமும் கட்டப்பட்டுள்ளது. வீரம், மானம், போரின் இறுதி வரைக்குமான தேவைகளை பூர்த்தி செய்தல், தெளிவான முடிவு என 4ம்